வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னும் முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஹெப்படைட்டிஸ், அதாவது கல்லீரல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெப்படைட்டிஸ் எப்படின்னா இதில் பல வகைகள் இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, டி, இ, அப்படி ஒரு 4-5 வகைகள் இருக்குது. எந்த ஹெப்படைட்டிஸ் ஆபத்தானது, இந்த ஹெப்படைட்டிஸ் பி அண்டு சி எப்படி பரவுது, மஞ்சக்காமாலை வந்தால் அது ஹெப்படைட்டிஸா, கல்லீரல் பரிசோதனையில் ஏஎல்டி ஏஎஸ்டி அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம், ஹெப்படைட்டிஸ் முழுமையாக குணமாகுமா, வேக்சினேஷன் மூலம் எந்த ஹெப்படைட்டிஸை தடுக்கலாம், குரோனிக் ஹெப்படைட்டிஸ் என்றால் என்ன, இந்த சிரிசோசிஸ் மற்றும் லிவர் கேன்சர் ஏற்படுமா, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். நம்ம இந்த வீடியோக்குள்ளே இதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நிறைய பல நல்ல தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்க. முதல்ல கல்லீரல் அப்படின்னா என்ன, முதல்ல லிவர் கல்லீரல் பற்றி தெரிந்து கொள்ளும். நமது உடலில் மிக முக்கியமான உறுப்புகள் கல்லீரல். இது வயிற்றின் வலது மேல் பகுதியில் அமைந்துள்ளது. கல்லீரல் முக்கிய பணின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவிலிருந்து கிடைக்கும் நியூட்ரிஷன்ஸை ப்ராசஸ் செய்து அதில் சில ப்ரோட்டீன்ஸை உருவாக்கும், பைல்ஸ் தயாரிக்கும், மருந்து மற்றும் சில கெமிக்கல்ஸை ப்ராசஸ் செய்யும், உடலின் மெட்டபாலிசத்தில் பங்கு பெறுது, கிளைக்கோஜன் வடிவில் எனர்ஜி சேமிக்குது, இம்யூன் சிஸ்டத்துக்கு உதவுது. இப்படி பல முக்கியமான வேலைகளை செய்கிறதா இந்த கல்லீரல். அப்போ கல்லீரல் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டீங்க. இப்போ இந்த ஹெப்படைட்டிஸ்னால் என்னன்னு பார்ப்போம். ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம இந்த கல்லீரலில் ஏற்படும் அலர்ஜி, அதாவது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், அதுதான் இந்த ஹெப்படைட்டிஸ். இந்த இன்ஃப்ளேஷன் பல காரணங்களாக இருக்கலாம். ஒன்று வைரல் ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம், இல்லைன்னா ஆல்கஹாலிக் ரிலேட்டட் லிவர் இன்ஃப்ளமேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ட்ரக் இன்க்ளூடட் லிவர் இன்ஜுரியாக இருக்கலாம், இல்லைன்னா ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மெட்டபாலிக் டைஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டியோட்டோட்டிக் லிவர் டிசீஸ் தொடர்பான இன்ஃப்ளமேஷன் போன்ற காரணிகளாக கூட இருக்கலாம். அப்போ இந்த ஹெப்படைட்டிஸ் என்பது ஒரு வைரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது மிகவும் முக்கியமான விஷயம். ஹெப்படைட்டிஸ் ஒரு கண்டிஷன் பெயர். அதற்கு வைரல் மற்றும் நான் வைரல் காசஸாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக மக்கள் ஹெப்படைட்டிஸ் என்று சொன்னால் ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, இ போன்ற வைரல் ஹெப்படைட்டிஸை நினைப்பார்கள். ஆனால் இந்த ஹெப்படைட்டிஸ் பல வகைகளாக இருக்குது. முக்கியமாக வைரல் ஹெப்படைட்டிஸ் வகைகள் பார்த்திங்கன்னா ஏ, பி, சி, டி, இ, இவை அனைத்துமே ஒரே மாதிரியானதல்ல. பரவுவது, நோயின் காலம், காம்ப்ளிகேஷன்ஸ் மற்றும் ட்ரீட்மெண்ட் வேறுபடுகிறது. முதல்ல ஹெப்படைட்டிஸ் ஏ. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ் மூலம் ஏற்படும் இன்ஃபெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பொதுவான கண்டமினேஷஸ் ஃபுட்டு அல்லது வாட்டர் மூலம் பரவுது. பொதுவாக அக்யூட் இன்ஃபெக்ஷன் ஆக இருக்கும். ஹெப்படைட்டிஸ் ஏ பொதுவாக குரோனிக் ஹெப்படைட்டிஸாக மாறாது. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ அறிகுறிகள் பார்த்திங்கன்னா சிலருக்கு சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அறிகுறி பார்த்திங்கன்னா சோர்வு, பசியின்மை, குமட்டல், வாந்தி, வயிற்று டிஸ்கம்பர்ட், காய்ச்சல், டார்க் டியூரின், பேல் ஸ்டூல், ஜாண்டிஸ் போன்றவை ஏற்படலாம். இதுதான் ஹெப்படைட்டிஸ் ஏ. இது எப்படி பரவுதுன்னு பார்த்திங்கன்னா ஃபீக்கல் ஓரல் ரூட் அதாவது மூலம் பரவுது. அதாவது வைரஸ் மலம் மூலம் கண்டமினேஷன் ஏற்பட்டு உணவு, தண்ணீர், கைகள் வழியாக மற்றவர்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். அதனால் கைகளை நன்றாக கழுவுதல், பாதுகாப்பான குடிநீர், சுத்தமான உணவு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எந்த சாப்பிடும் முன்னாடியும் கைகளை நலமாக சுத்தமாக கழுவிட்டு சாப்பிட்றது மிகவும் நல்லது. இந்த ஹெப்படைட்டிஸ் ஏக்கு தடுப்பூசின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக்சின் இருக்குது.
சில நாடுகள் மற்றும் குறிப்பிட்ட ரிஸ்க் குரூப்ஸ் ஆஃப் வேக்சினேஷனை பரிந்துரைக்கப்படலாம். உங்கள் நாட்டின் வேக்சினேஷன் ஷெட்யூல் மற்றும் தனிப்பட்ட ரிஸ்கை பொறுத்து மருத்துவரிடம் ஆலோசித்து நீங்கள் எடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் பி. இப்போது மிகவும் முக்கியமான வகையாக ஹெப்படைட்டிஸ் பியை பற்றி பார்க்கலாம். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் ஹெச்பிவி மூலம் ஏற்படுகிறது. இது அக்யூட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், சிலருக்கு குரோனிக் இன்ஃபெக்ஷனாகவும் மாறலாம். இந்த ஹெப்படைட்டிஸ் டி எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்ஃபெக்டட் பிளட் மற்றும் குறிப்பிட்ட பாடி ஃப்ளூயிட்ஸ் மூலம் பரவுது. முக்கியமாக மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன், அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் கண்டென்ட், கண்டமெண்டட் நீடில்ஸ், ஷார்ப்ட் இன்ஜெக்ட் எக்யூப்மெண்ட்ஸ், அன்ஸ்டரைல் டேட்டோ, அதாவது டேட்டோ போடுறது, காது குத்துறது அன்ஸ்டரைலாக இருந்தால் அந்த எக்யூப்மெண்ட் வழியாக உள்ளே வரும். இன்ஃபெக்டட் பிளட் எக்ஸ்போர், அதாவது பிளட்டு டிரான்ஸ்மிஷன் பண்ணும்போது அது வர வாய்ப்பு இருக்குது. இது ஏன் எதனால பரவாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கொடுத்தோம் கட்டி அணைச்சி கொள்வது, ஒரே இடத்துல உட்காருதல், சாதாரண சோஷியல் கான்டாக்ட் மூலம் இந்த ஹெப்படைட்டிஸ் பி பரவாது. அதனால் ஹெப்படைட்டிஸ் பி உள்ளவர்கள் ஒதுக்குவது தவறு. அப்புறம் இதுக்கு ஹெப்படைட்டிஸ் பிக்கு வேக்சின் இருக்கான்னு கேட்டால், ஹெப்படைட்டிஸ் பிக்கு மிகவும் பயனுள்ள வேக்சின் உள்ளது. அதாவது குழந்தைகளுக்காக வேக்சினேஷன் ஷெட்யூலில் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் மிகவும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. அடல்ட்டில் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் உள்ளவர்களுக்கும் வேக்சினேஷன் பரிந்துரைக்கப்படலாம். உங்கள் வேக்சினேஷன் ஸ்டேட்டஸை பற்றி மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அக்யூட் ஹெப்படைட்டிஸ் பி. புதிதாக ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் அக்யூட் ஹெப்படைட்டிஸ் பி என்று அழைக்கப்படுகிறது. பல அடல்ட் அக்யூட் இன்ஃபெக்ஷனை தொடர்ந்து வைரஸை உடலில் இருந்து கிளியர் செய்யக்கூடும், ஆனால் சிலருக்கு இன்ஃபெக்ஷன் நீண்ட காலமாக தொடரலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குரோனிக் ஹெப்படைட்டிஸ் பி. ஹெச்பி இன்ஃபெக்ஷன் நீண்ட காலமாக உடலில் தொடர்ந்து இருந்தால் குரோனிக் ஹெப்படைட்டிஸ் பி என்று அழைக்கப்படுகிறது. இது சிலருக்கு லிவர் டேமேஜை மெதுவாக வளரலாம். இதனால் ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், லிவர் கேன்சர் போன்ற காம்ப்ளிகேஷன் ஏற்படக்கூடும். அதனால் குரோனிக் ஹெப்படைட்டிஸ் பி உள்ளவர்கள் ரெகுலர் மெடிக்கல் ஃப்ளோவை பெறுவது மிகவும் முக்கியம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சி. இது ஹெச்சிவி அப்படின்னு இன்ஃபெக்ஷன், பெரும்பாலும் இன்ஃபெக்டட் பிளட் எக்ஸ்போசர் மூலம் பரவுது. பலருக்கும் ஆரம்பத்தில் சிம்டம்ஸ் இருக்காமல் இருக்கலாம். அதனால் ஒருவர் இன்ஃபெக்டட் என்பதை சிம்டம்ஸ் மூலம் மட்டுமே கண்டறிய முடியாது. ஹெப்படைட்டிஸ் எப்படி பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீடில் வழியாக, ஷேர்டு நீடில், இன்ஜெக்ஷன் எக்யூப்மெண்ட், அன்சேஃப் மெடிக்கல் ப்ரொசீஜர்ஸ், அன்ஸ்டரைல் டேட்டோ, அப்புறம் காது குத்தும் அந்த அன்ஸ்டரைலாக இருந்தால் அப்படி பரவுது. இன்ஃபெக்டட் பிளட் எக்ஸ்போசர் போன்ற வழிகளில் பரவலாம். மதர் டு சைல்டு டிரான்ஸ்மிஷன் மற்றும் செக்ஷுவல் டிரான்ஸ்மிஷன் சில சூழ்நிலைகளில் ஏற்படலாம், ஆனால் பிளட் எக்ஸ்போசர் முக்கியமான டிரான்ஸ்மிஷன் ரூட்டாக இருக்கும். அப்புறம் இதுக்கு வேக்சின் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வேக்சின் இல்லை. ஆனால் முக்கியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஹெப்படைட்டிஸ் டி தற்போது பெரும்பாலான நோயாளிகளில் நேரடி ஆன்டிவைரல் மருந்துகளால் குணப்படுத்தக்கூடிய இன்ஃபெக்ஷன். டைரக்ட் ஆக்டிங் ஆன்டிவைரல், அதாவது DAAS பொதுவானதாக மிகவும் எஃபெக்டிவ். அடுத்து பார்த்திங்கன்னா டி. இந்த ஹெப்படைட்டிஸ் டி வைரஸ் ஹெச்டிவி அப்படின்ட்டு இது ஒரு முக்கியமான தனி சிறப்பு கொண்டது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெச்டிவி இன்ஃபெக்ஷன் ஏற்பட ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் தேவைப்படுகிறது. அதனால ஹெப்படைட்டிஸ் பியை தடுப்பது ஹெப்படைட்டிஸ் டியை தடுப்பதற்கு உதவும். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா ஈன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் இ வைரஸ் ஹெச்இவி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக கண்டெய்ன்டு வாட்டர் அல்லது ஃபுட்டு மூலம் பரவுது. பல இன்ஃபெக்ஷன்கள் அக்யூட்டாக இருக்கலாம், ஆனால் சில குறிப்பிட்ட இம்யூன் காம்ப்ரமைஸ்டு பேஷண்ட்ஸில் குரோனிக் இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். பிரெக்னன்சியில் ஹெப்படைட்டிஸ் இ சில பகுதிகளில் மிகவும் தீவிரமாக இருக்கக்கூடும். ஸோ இதை எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, பாதுகாப்பான குடிநீர், கைகளை கழுவுதல், உணவை நன்றாக சமைத்தல், சுகாதாரத்தை பேணுதல் போன்றவைகளை வச்சு நம்ம இதோட முக்கியமான ப்ரிவென்ஷனாக கருதப்படுகிறது. இந்த ஹெப்படைட்டிஸ் பொதுவான அறிகுறிகள் பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே சிம்டம்ஸ் பொதுவாக இருக்காது சில சமயங்களில். ஆனால் சோர்வு, பசியின்மை, குமட்டல், வாந்தி, வயிற்று டிஸ்கம்ஃபர்ட், ஹார்ட்சல், ஜாயின்ட் பெயின், டார்க் யூரின், பேல் ஸ்டூல், ஜாண்டிஸ் போன்றவை இருக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம பார்க்கும்போது ஜாண்டிஸ் அப்படின்னு ஒன்று வருது. அப்போ அந்த ஜாண்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சக்காமாலை, கண்களில் வெள்ளை பகுதி மற்றும் தோல் மஞ்சள் நிறமாக மாறும் நிலை, பிளட்டில் பிலிருபின் அதிகரிப்பதால் இது ஏற்படுகிறது. ஹெப்படைட்டிஸில் ஜாண்டிஸ் ஏற்படலாம், ஆனால் ஜாண்டிஸ் என்றால் ஹெப்படைட்டிஸ் தான் என்றும் அர்த்தமில்லை.
கேல்ஸ்டோன், பைல் டஸ்ட் அப்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் பிற லிவர் கண்டிஷன்ஸ்க்கு ஜாண்டிஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ஹெப்படைட்டிஸ் இல்லாமலும் லிவர் என்சைம் அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். நம்ம ஹெப்படைட்டிஸ் இல்லாமலும் ஏஎல்டி மற்றும் ஏஎஸ்டி அதிகரிப்பதற்கான பல காரணங்கள் இருக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர், ஆல்கஹால், மெடிக்கேஷன்ஸு, மசில் இன்ஜுரி, வைரல் ஹெப்படைட்டிஸு, ஆட்டோஇம்யூன் கண்டிஷன்ஸு போன்றவை கூட இதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். ஸோ ஏஎல்டி அதிகம்னா ஹெப்படைட்டிஸ் என்று மட்டும் முடிவு செய்ய முடியாது. வேறையும் பல காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஹெப்படைட்டிஸ் மதிப்பீட்டில் வந்து ஏஎல்டி, ஏஎஸ்டி, ஏஎல்பி, பிலிருபின், ஆல்புமின், பிடிஆர், ஐஎன்ஆர் போன்ற டெஸ்ட்டுகளும் பயன்படுத்தப்படலாம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் லிவரின் வேறு அம்சங்களை பற்றி தகவல் தருகிறது. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்று விரிவாக வந்து பார்த்துக்கோங்க. இந்த பிலிருபின் அதிகரித்தால் ஜாண்டிஸ், டார்க் யூரின் போன்ற அறிகுறிகள் இருக்கலாம். பிலிருபின் அதிகரிப்பதற்கும் பல காரணங்கள் உள்ளன. அதனால் அதுவும் வந்து பார்க்கலாம். இந்த ஹெப்படைட்டிஸ் பிக்கு டெஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டயக்னோசிஸ் மிகவும் முக்கியமாக பிளட் டெஸ்ட் மூலம் தான் செய்யப்படுது. அதாவது ஹெச்பிஎஸ்ஏஜி, ஆன்டி ஹெச்பிஎஸ், டோட்டல் ஆன்டி ஹெச்பிசி, ஐஜிஎம் ஆன்டி ஹெச்பிசி, ஹெச்பிஇ, ஏஜி, ஹெச்பிவி, டிஎன்ஏ போன்ற மார்க்கர்ஸ் பயன்படுத்தப்படலாம். ஒவ்வொரு மார்க்கர்ஸின் அர்த்தமும் வேறுபடும். அப்போ அதை பற்றி நீங்கள் விளக்கமாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிலருக்கு வந்து அல்ட்ராசவுண்டும் தேவைப்படும். ஏன் அப்படின்னா அதில் லிவர் சைஸு, லிவர் ஸ்ட்ரக்சரு, பேட்டரி சேஞ்சஸ்ஸு, சிரோசிஸ் ரிலேட்டட் ஃபியூச்சர்ஸ், கேல் பார்டர், பைல் டெஸ்ட் போன்ற பார்க்க பயன்படும். சிலருக்கு ஃபைப்ரோ ஸ்கேன் பயன்படும். இந்த ஃபைப்ரோ ஸ்கேன் பார்த்திங்கன்னா கல்லீரலில் ஃபைபர்ஸ் அல்லது ஸ்டிப்னஸ் அளவை மதிப்பிடும் உதவும் நான் இன்வெசிவ் டெஸ்ட்டு. சிலருக்கு வந்து லிவர் பயோஸ்கோபி எடுக்கப்படும். இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ சிகிச்சை முறைகள்னு பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏக்கு பொதுவாக ஸ்பெஷல் ஆன்டிவைரஸ் ட்ரீட்மெண்ட் தேவையில்லை. பெரும்பாலும் ரெஸ்ட்டு, ஹைட்ரேஷன், அடிக்யூட் நியூட்ரிஷன், சிம்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் ஆகியவை உள்ளடக்கிய சப்போர்ட்டிவ் கேரில் வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க. அப்புறம் ஹெப்படைட்டிஸ் பி சிகிச்சைன்னு பார்த்திங்கன்னா அக்யூட் ஹெப்படைட்டிஸில் பல அடல்ட்டுக்கு சப்போர்ட்டிவ் கேர் போதுமானதாக இருக்கலாம். ஆனால் குரோனிக்காக இருந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டிவைரல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதாவது மருத்துவர் ஹெச்பிவி, டிஎன்ஏ, ஏஎல்டி, லிவர் ஃபைப்ரோசிஸ், சிரோசிஸ், ஏஜ், அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸை வச்சு மதிப்பீடு செய்து ட்ரீட்மெண்ட்டை முடிவு செய்வாங்க. இதுக்குன்னு சில மருந்துகள் பார்த்திங்க அப்படின்னா குரோனிக் ஹெப்படைட்டிஸ் பிக்கு சில ஓரல் ஆன்டிவைரல் பயன்படுத்தப்படுது. அது பார்த்திங்கன்னா டெனோஃபேவர், எக்டோஃபேவர் போன்ற மருந்துகள் குறிப்பிட்ட நோய்களை பயன்படுத்தலாம். மருத்துவர் ஆலோசனையின்றி தொடங்கவோ நிறுத்தக்கூடாது. ஸோ நான் இது வந்து ரெக்கமெண்டட் கொடுக்கல. இந்தந்த மருந்து இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க தான் கொடுத்துருக்கேன். ஏதாவது ஒன்றுனா உங்கள் மருத்துவரை ஆலோசிங்க. அப்புறம் சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சியின் மிகப்பெரிய முன்னேற்றம் இப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆக்டிவ் ஆன்டிவைரல் டிஏஏஎஸ் பல ஹெச்சிவி வேக்சினை ஷார்ட் கோர்ஸ் ஓரல் ட்ரீட்மெண்ட் மூலம் குணப்படுத்த முடியும். ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் மற்றும் ட்ரக் காம்பினேஷன், ஹெச்சிவி ஜெனோடைப், கிளினிக்கல் சிச்சுவேஷன் மற்றும் லோக்கல் கைடன்ஸ் அடிப்படையில் மாற்றங்கள் ஏற்படலாம். டிக்கு சிகிச்சைன்னு பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் டிஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் கேர் தேவைப்படக்கூடியது. ஸோ ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன் கட்டுப்படுத்துவது மிகவும் முக்கியம். குறிப்பிட்ட பேஷண்ட்ஸுக்கு ஆன்டிவைரல் அல்லது ஹெச்டிவி டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் பரிசீலிக்கப்பட்டு அதை வந்து கண்காணிப்பில் வச்சுருப்பாங்க. ஈன்னு பார்த்திங்கன்னா இந்த பெரும்பாலும் ரெஸ்ட்டு, ஹைட்ரேஷன், நியூட்ரிஷன், சிம்டம்ஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற சப்போர்ட்டிவ் கேர் பயன்படுத்தப்படுகிறது. சிவியர் டிசீஸாக இருந்தால் அல்லது இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸில் ஸ்பெஷலிஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு தேவைப்படும். இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ். இப்போது வைரல் ஹெப்படைட்டிஸ் அல்லாத முக்கிய காரணத்தை பார்ப்போம். ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ் என்பது இம்யூன் சிஸ்டம் தவறுதலாக லிவர் செல்லை அட்டாக் செய்யும் நிலை. இது குரோனிக் லிவர் இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஆட்டோ இம்யூன் ஹெப்படைட்டிஸ்க்கான அறிகுறி பார்த்திங்கன்னா ஃபேக்டிவ், ஜாயின்ட் பெயின், அப்டாமினல் டிஸ்கம்ஃபர்ட், ஜாண்டிஸ் போன்ற சிம்டம்ஸ் இருக்கலாம். சிலருக்கு அட்வான்ஸ் லிவர் டிசீஸ் வரும் வரை சிம்டம்ஸ் இல்லாமலும் இருக்கலாம். இதுக்குன்னு சிகிச்சை முறைன்னு பார்த்திங்கன்னா அந்த இம்யூன் சிஸ்டம் ஆக்டிவிட்டியை குறைக்கும் மெடிகேஷன்ஸை பயன்படுத்துகிறாங்க. உதாரணமாக வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸ் மற்றும் இம்யூன் சப்ரசிவ் மெடிசின் சில நோய்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. இது ஸ்பெஷலிஸ்ட் சூப்பர்வைசிங் தேவைப்படும் கண்டிஷனாக இருக்கலாம். சிலருக்கு வந்து ஆல்கஹால் ரிலேட்டட் ஹெப்படைட்டிஸ் வருது. அது வந்து ஜாண்டிஸு, ஃபீவர் அந்த மாதிரி உள்ள இதில். அப்புறம்
ஃபேட்டி லிவரும் ஹெப்படைட்டிஸும். ஃபேட்டி லிவர் என்பது லிவரில் ஃபேக்ட்ரி அக்கம்ப்ளேஷன். மெட்டபாலிக் லிவர் டிசீஸ் என்பது லிவர் இன்ஃப்ளமேஷன் மற்றும் ஃபிரோசிஸ் ஏற்படும். இப்போது இதற்கு என்ன பண்ணுறாங்கன்னா மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ் MASLD என்ற டெர்மினாலஜி பயன்படுத்தப்படுது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அதன் இன்ஃப்ளமேட்டரி ஃபார்முக்கு MASH மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது MASH மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டீடியோஹெப்படைட்டிஸ் என்று குறிப்பிடப்படுகிறது. அதாவது இதெல்லாமே ஒன்றோட ஒன்று தொடர்பு படுத்தி தான் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அது இந்த மாதிரி வருது. சிலருக்கு சிவியர் அக்யூட் ஹெப்படைட்டிஸ் அல்லது அட்வான்ஸ் குரோனிக் லிவர் சில சமயங்களில் லிவர் ஃபெயிலியரை ஏற்படுத்தும். அப்போ அறிகுறின்னு நம்ம பார்த்தீங்கன்னா சிவியர் ஜாண்டிஸ் இருக்கலாம், கன்ஃபியூஷன்ஸு, ப்ளீடிங் டெண்டன்சி, எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ், அப்டாமினல் ஸ்வெல்லிங் போன்றவை இருக்கலாம். இது எமர்ஜென்சி மெடிக்கல் கண்டிஷனாக இருக்கலாம். நமக்கு எப்போது எமர்ஜென்சின்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழ்கண்ட அறிகுறிகள், அதாவது நான் இப்போ சொல்ல போகிற அறிகுறிகள் இருந்ததுன்னா முக்கியமாக மருத்துவர் அனுப்புவது முக்கியம். திடீர்னு அதிகரிக்கும் ஜாண்டிஸு, குழப்பம் அல்லது நினைவுத்திறன் மாற்றம், அதிக தூக்கமின்மை, இரத்த வாந்தி, கருப்பு நிற மலம், கடுமையான வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்று வீக்கம், தொடர்ந்து வாந்தி, மயக்கம், மூச்சு திணறல் போன்றவை இருந்தால் இவை சீரியஸ் லிவர் காம்ப்ளிகேஷன் அல்லது வேறு எமர்ஜென்சி கண்டிஷனாக இருக்கலாம். ஸோ உடனே மருத்துவர் அணுகுவது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹெப்படைட்டிஸில் என்ன உணவு நம்ம சாப்பிடலாம்னு பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள், தேவையான ப்ரோட்டீன், போதுமான ஃப்ளூயிட்ஸ் போன்றவை பேலன்ஸ் டயட்டு உதவலாம். ஓகே, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. தவிர்க்க வேண்டியன்னா ஆல்கஹால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. தேவையற்ற சப்ளிமெண்ட்ஸு, மருத்துவர் கூறாமல் ஹெர்பல் மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. அதிக ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதிக சர்க்கரை மற்றும் அன்ஹெல்தி ஃபுட்டு போன்றவை தவிர்ப்பது மிகவும் நல்லது. மருந்துகளை கவனமாக பயன்படுத்த பழகிக்கொள்ளுங்கள். ஹெப்படைட்டிஸ் அல்லது லிவர் டிசீஸ் உள்ளவர்கள் நேச்சுரல் மெடிசன் என்றால் சேஃப் என்று நினைக்கக்கூடாது. ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் கூட லிவரை பாதிக்கக்கூடும். எந்த சப்ளிமெண்ட் அல்லது ஹெர்பல் மெடிசன்ஸ் எடுத்தாலும் மருத்துவரிடம் தெரிவித்து அவரோட ஆலோசனை பெற்று எடுப்பது மிகவும் நல்லது. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தடுப்பு முறைகள் இருக்குது, அதுவும் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ நண்பர்களை நம்ம இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் என்றால் என்ன, ஹெப்படைட்டிஸ் ABCD பற்றி பார்த்துருப்போம். உங்களுக்கு வேக்சினேஷன் எப்படி உடையுது அதை பற்றியெல்லாம் பார்த்துருப்போம். உங்களுக்கு வீடியோ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெப்படைட்டிஸை வச்சு பயப்பட வேண்டாம், ஆனால் அலட்சியம் செய்யாதீங்க. சரியான பரிசோதனை, சரியான டயக்னோசிஸ், சரியான ட்ரீட்மெண்ட்டு மற்றும் ரெகுலர் ஃப்ளோ மூலம் பல லிவர் டிசீஸை கட்டுப்படுத்த முடியும். நண்பர்களை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது தவறுதலாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்கள் குடும்பத்திற்கு நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் மருத்துவ விழிப்புணர்வு வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நாளை மீண்டும் ஒரு நோய் பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆரோக்கியமாக வாழுங்கள். நன்றி.